Taste the Daily. டாஸ்மாகில் ஏதோ நடக்கிறது, சம்திங் ராங் இன் த டிபார்ட்மெண்ட் ஆஃப் டாஸ்மாக் என்று சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி கருத்து தெரிவித்துள்ளார். கூடுதல் விவரங்களை நமது தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் கண்ணதாசன். டாஸ்மாக் துறையில் ஊழல்களை அனுமதிக்க முடியாது என்றும் டாஸ்மாக் துறையில் தனது தவறுகளை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்றும் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை அறிவுறுத்தியிருக்கிறது. அதாவது சம்திங் ராங் இன் டிபார்ட்மெண்ட் ஆஃப் டாஸ்மாக் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை அமர்வு நீதிபதி புகழேந்தி தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக டாஸ்மாக் துறையில் ஊழல்கள் என்பது மலிந்திருக்கிறது. டாஸ்மாக் துறையில் ஏதோ ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது என்பதை மட்டும் உணர முடிகிறது என நீதிபதி அதிர்ச்சி தெரிவித்திருக்கிறார். அண்மையில் டாஸ்மாக் துறையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய முறைகேடுகள், டாஸ்மாக் துறையினுடைய அதிகாரிகளுடைய ஆடியோ வெளியீடு என பல்வேறு சர்ச்சைகள் ஒட்டுமொத்த தமிழகத்தையே நிலைகுலைய வைத்திருக்கிறது. கள்ளச்சாராயம் என்கிற அரக்கனிடமிருந்து பொதுமக்களை காப்பாற்றுவதற்காக டாஸ்மாக் நிறுவனம் தொடங்கப்பட்டதாக கூறப்பட்டது. ஆனால் அந்த டாஸ்மாக் நிறுவனத்திற்குள்ளே இப்பொழுது பல்வேறு குளறுபடிகளும் ஊழல்களும் மலிந்திருக்கிறது. டாஸ்மாக் துறையில் நடக்கக்கூடிய ஊழல்களை அனுமதிக்க முடியாது என்று தெரிவித்திருக்கக்கூடிய சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை டாஸ்மாக் துறை தனது தவறுகளை உணர வேண்டும் என்று நீதிபதி புகழேந்தி தெரிவித்திருக்கிறார். கள்ளச்சாராயம் போன்ற சட்டவிரோத மதுவால் ஏற்படக்கூடிய உயிரிழப்புகளை தடுப்பதற்காக அரசு மது விற்பனையில் ஈடுபட்டிருக்கிறது. அப்படி ஈடுபட்டிருக்கிற போது இதில் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய ஊழல்களை அனுமதிக்க முடியாது என்று தெரிவித்திருக்கிறது. ஊடகங்களுக்கு பேட்டி அளிக்கக்கூடிய டாஸ்மாக் ஊழியர்கள் மீது எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நடவடிக்கையை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என்று அறிவுறுத்தியிருக்கக்கூடிய சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை மதுரை மாவட்ட டாஸ்மாக் மேலாளர் ராஜேஸ்வரி, ஊழியர் செல்வம் இணைந்து வசூல் வேட்டை நடத்தியிருப்பதாக ராஜேஸ்வரி செல்வத்தினுடைய ஆடியோ லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் முறையாக அந்த ஆடியோ ஆதாரங்களை வைத்து நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதைத்தான் இன்றைக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை தெரிவித்திருக்கிறது. டாஸ்மாக் ஊழல் குற்றச்சாட்டுகளில் கிடைக்கக்கூடிய ஆதாரங்களை பார்க்கிற போது, அதாவது டாஸ்மாக் நிறுவனத்திற்குள் ஏதோ மிகப்பெரிய அளவில் நடைபெறுகிறது என்பதை மட்டும் உணர முடிகிறது என்று நீதிபதி அதிர்ச்சி தெரிவித்திருக்கிறார். ஊழல் குற்றச்சாட்டுகளில் கிடைக்கக்கூடிய இந்த ஆவணங்களை பார்க்கும்போது மொத்த டாஸ்மாக் நிறுவனத்திலும் ஏதோ மிகப்பெரிய அளவில் தவறு நடக்கிறது என்பதை மட்டும் உணர முடிவதாக நீதிபதியே தனது அதிர்ச்சியை வெளிப்படுத்தி இருப்பதும் சம்திங் ராங் இன் டாஸ்மாக், அதாவது சம்திங் ராங் தி டிபார்ட்மெண்ட் ஆஃப் டாஸ்மாக் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை அமர்வு நீதிபதி புகழேந்தி தெரிவித்திருக்கிறார். நீதிமன்றத்தின் மூலமாக இன்றைக்கு தொடர்ந்து திமுகவுடைய அரசு, ஸ்டாலினுடைய அரசு, திமுக அரசு கொட்டு வாங்கி கொண்டு இருப்பதை உணர முடிகிறது. டாஸ்மாக் நிறுவனம் மூலமாக ஏற்கனவே 1000 கோடி ரூபாய் ஊழல் அம்பலமாகி இருக்கிறது. தொடர்ந்து விசாரணை பிடியிலே பல்வேறு நபர்கள் இருக்கிறார்கள். விசாரணைக்கு பயந்து பலர் வெளிநாடுகளுக்கு தப்பி ஓடி இருக்கிறார்கள். இந்த நிலையில் டாஸ்மாக் துறையில் நடைபெறக்கூடிய ஊழலை அனுமதிக்க முடியாது என்று சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையினுடைய அமர்வு நீதிபதி புகழேந்தி அதிர்ச்சி தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக டாஸ்மாக் துறையில் நடைபெற்றிருக்கக்கூடிய ஊழலை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது. ஊழல் குற்றச்சாட்டுகளில் கிடைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆவணங்களை பார்க்கிற போது மிகப்பெரிய தவறு நடப்பதை உணர முடிகிறது என நீதிபதி தெரிவித்திருப்பது மிகப்பெரிய ஊழல், மெகா ஊழல் நடைபெற்றிருப்பதாகவே உணர முடிகிறது என்பதை நீதிபதியுடைய கருத்தின் வாயிலாக உணர முடிகிறது. டாஸ்மாக் என்கிற இந்த மது அரக்கனை வைத்து திமுக அரசு நடத்தி இருக்கக்கூடிய ஊழல் இன்னும் எவ்வளவு என்பதைத்தான் வெளிப்படையாக தெரிந்து கொள்ள முடியாமல் இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. எனவே நீதிமன்றம் மிகப்பெரிய கண்டனத்தையும் அதிர்ச்சியும் வெளிப்படுத்தி இருப்பது குறிப்பிடத்தக்கது. கண்ணதாசன்.